அப்பா, இந்த வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். இன்றைக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தை நாங்கள் தியானிக்க அதை பாராட்டின கிருபைக்காக நன்றி. இன்றைக்கும் உம்முடைய அப்போஸ்தலனாகிய யோவான் அப்போஸ்தலன் மூலமாக எங்களுக்கு நீர் நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்க போகிறீர். சீக்கிரத்தில் சம்பவிக்க போகிற காரியங்களை எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுக்கிறபடியால் நன்றி. இன்றைக்கும் இந்த 1ஆம் அதிகாரத்திலே 1ஆம் அதிகாரத்தின் வாயிலாக நீர் எங்களோடு பேசி எங்களை பலப்படுத்தி எங்களுக்கு சகாயம் செய்யுங்க. வார்த்தைகள் எங்களுக்கு அனுகூலமாய் ஆசீர்வாதமாய் இருக்கிறபடியால் நன்றி சொல்லுகிறோம். எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நாம் அனைவரும் தயவுசெய்து உட்காருவோம். இன்றைக்கு நாம் படிக்க போகிற இந்த வெளிப்படுத்தல் விசேஷம் என்பது ஒரு வெளிப்பாடாக கர்த்தர் தன்னுடைய மார்பின் மீது சாய்ந்து கொண்டிருந்த யோவான் என்கிற சீஷனுக்கு சொல்லிக் கொடுத்த ஒன்று. இயேசு கிறிஸ்துவை லட்சக்கணக்கான மக்கள் பின்பற்றினார்கள். ஜீசஸ் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போனார்னா தெருவோரம் ஜனம், மரத்துங்க மேலெல்லாம் ஜனம், எல்லா இடத்துலையும் ஜனம் இயேசுவை பார்த்துட்டே இருக்கும். ஆயிரக்கணக்கான சீஷர்கள் இயேசுக்கு இருந்தாங்க. பொதுமக்கள் வந்து சுகம் பெற்றுட்டு போகிறது மட்டும் இல்லை, ஆயிரக்கணக்கான பேர் அவர் எங்கே போனாலும் அவர் அங்கே இருக்காருன்னா சுற்றி இருந்துகிட்டே இருப்பாங்க. ஏன்னா அற்புதங்கள் நடந்து கொண்டது. சீஷர்கள் ஆயிரக்கணக்கான சீஷர்கள், 12 அப்போஸ்தலர்கள். இந்த 12 பேர் வந்து ஜீசஸ் கூடவே ட்ராவல் பண்ணுறதுக்கு அவர் ஒத்துக்கிட்டார். ஆக லட்சக்கணக்கான பொதுமக்கள், ஆயிரக்கணக்கான சீஷர்கள், 12 அப்போஸ்தலர்கள் பிரதானமானவர்கள். இந்த 12 பேருக்கு நம்ம சீஷர்களும் சொல்கிறோம். ஆனால் ஜீசஸ்க்கு நூற்றுக்கணக்கான சீஷர்கள் 1000கிட்ட இருந்திருப்பாங்க. நிறைய பேர், ஆண்கள், பெண்கள், அரசர்கள், அரச குடும்பத்தை சார்ந்தவர்கள், ஏழைகள், அனாதைகள், பிஸ்னஸ்மேன், மிலிட்ரி லீடர்ஸ், எல்லா துறையிலையும் இயேசுக்கு சீஷர்கள் இருந்தார்கள். ஏன்னா இயேசுவை அடக்கம் பண்ணும்போது நிக்கோதேமு வருகிறார். உங்களுக்கு அது தெரியும். இயேசு கிறிஸ்துனுடைய ஒரு சீஷனாய் இருக்கிறார். அதே போல் பிலிப்பு வந்து அத்தி மரத்தின் கீழே இவரை கூப்பிடுகிறார். அவர் பேர் எனக்கு ஞாபகம் வர, நிக்கோதேமு, நிக்கோடிமஸ், நாத்தானுவேல், இது போல் நிறைய சீஷர்கள் இருந்திருக்கு. அதில் ஜீசஸ்க்கு ஒரு இன்னர் 3 அப்படின்ற ஒரு சர்க்கிள் இருந்துச்சு. ஜீசஸ் பக்கத்தில் ட்ராவல் பண்ணக்கூடிய, கிட்ட போகக்கூடிய, ஜீசஸை டச் பண்ணக்கூடிய 3 பேர் இருந்தாங்க. பேதுரு, யாக்கோபு, யோவான். இந்த பேதுரு, யாக்கோபு, யோவானில் இந்த யோவான் என்பவன் ஜீசஸை டச் பண்ண முடியும். ஒரு ட்ராவலில் போட்டில் போகிறாங்க, ஜீசஸ் உட்காந்துருக்காரு. இந்த யோவான்ன்றவன் தூங்கி சாயும்போது ஜீசஸ் மேலே சாயிற அளவுக்கு ஒரு பவர் வச்சுருந்தான். நம்ம சாய முடியாதுல்ல. நம்ம கூட பெரிய ஆளுங்க போகிறாங்கன்னா பார்த்து பார்த்து உட்காருவோம், அவங்க மேலே படக்கூடாது. அந்த அளவுக்கு ஜீசஸ் கிறிஸ்டோட மார்பின் மேல் சாய்ந்து கொண்டிருந்த ஒரு சீஷன் தான் இந்த யோவான். அவர் பேர் நீங்கள் மறக்கக்கூடாது. ஆக இந்த யோவான், ஜீசஸ் கிறிஸ்டோட 12 சீஷர்களும் மரிக்கிறார்கள். அவங்க எல்லாருமே மரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, எல்லாரும் மரிக்கிறார்கள். இந்த யோவானையும் கொல்ல வேண்டும் என்கிற திட்டம் எல்லாருக்கும் இருக்கும். இன்றைக்கில்ல, என்றைக்குமே இதுதான் ஸ்ட்ராட்டஜி. மேய்ப்பனை வெட்டுவேன் ஆடுகள், லீடரை போட்டால் எல்லாரும் காலி ஆகிடும். அது வந்து போய் மக்கள் கூட சண்டை போடணுன்னு அவசியமே இல்லை. இப்படி உலகம் ஃபுல்லாக அந்த ஸ்ட்ராட்டஜி அது வந்து ஜீசஸோட டீம்கிட்ட பலிக்காது. ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, லீடரே ஜீசஸ் தான். அடுத்தது நம்ம லீடர் வந்து ஹோலி ஸ்பிரிட், அவர் ஸ்பிரிட்டாக இருக்கார். அவரை யாரும் தொட முடியும். பவர்ஃபுல். இந்த பூமியை ரீக்ரியேட் பண்ணுறவரே அவர் தான். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மை எருமையுமாக இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. 3ஆம் வசனத்தில் இன்ட்ரடியூஸ் ஆகிறார். தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக்கொடும். இந்த யோவான் என்கிற பேருக்கு ஹீப்ரூ மீனிங் பார்த்தோம்னா 5 எழுத்து வருகிறது. ஆமேன். யோத் என்கிற எழுத்து, ஆமேன், நூன் என்கிற எழுத்து, அதான் நா, பிறகு ஹெத் என்கிற எழுத்து, திரும்பி நூன் என்கிற எழுத்து, திரும்பி நூன் என்கிற எழுத்து. ஆக 3 நூன் வருது. யோத், நூன், ஹெத், திரும்பி நூன், திரும்பி நூன். மன்னிக்கவும், இந்த யோவான் நான் மட்டும் திரும்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஹீப்ரூவில். யோத் என்கிற எழுத்து, பிறகு வாவ் என்கிற எழுத்து வருகிறது.
ஹீப்ரூ லாங்குவேஜில் 5 எழுத்து. யூத், வாவ், ஹெத், நுன், திரும்பி நுன், யோஹன்னான். ஆக இந்த யோஹன்னான் என்கிற எழுத்து அர்த்தம் பார்த்தோன்னா யூத், வாவ், யூத் என்கிற எழுத்தும் வா என்கிற எழுத்தும் சேர்த்தோம் என்றால் யா என்கிற எழுத்து காட் என்று அர்த்தம். ஹெத் நா, திரும்பி நா பாட்டோம்னா ஹனான் என்று வருகிறது. ஹனான் என்றால் கிரேஷியஸ், தேவன் இவனுக்கு இரக்கமாக இருப்பார். அல்லேலூயா. ஐயா ஹீப்ரூலாம் போட்டு எங்களை குழப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லாதீங்க. பேரில் அர்த்தம் இருக்குங்க ஹீப்ரூவில். அதனால தான் நான் அது கொஞ்சம் டீட்டெயிலாக படிப்பேன். அவர் பேர் படித்தாலே புரிஞ்சிடும். கர்த்தர் உங்க கூட இரக்கமாக இருப்பார். அந்த வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவருக்கு ஒரே புள்ள, அந்த புள்ள பேர் இயேசு. அந்த புள்ள இவங்கிட்ட எக்ஸ்ட்ரா இரக்கமாக இருப்பார். இவன் போய் என்ன பண்ணலாம், சாயலாம், ரகசியங்களை சொல்லுவார். அதுதாங்க இன்றைக்கி. ஹி வாஸ் வெரி ஃபேவரபிள். 2 பேர், 2 யோவான் நம்ம படிக்கிறோம். ஒன்று வந்து யோவான் அப்போஸ்தலன், இன்னொன்று வந்து யோவான் என்னாச்சு ஸ்நானகன். மறந்துட்டீங்களா? யோவான் ஸ்நானகன் ஜீசஸோட கசின் பிரதர். எலிசபெத்தும் மதர் மேரியும் ரிலேட்டிவ்ஸ். இன்ஃபேக்ட் எலிசபெத் கன்சீவ்டாக இருக்கும்போது ஹெல்ப் பண்ண மதர் மேரி போகிறாங்க. மதர் மேரி எலிசபெத்துக்கு ஹெல்ப் பண்ண அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. கொஞ்ச நாள் தங்கி இருந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. மதர் மேரியோட கால் யோவான் ஸ்நானகன் வீட்டில் போகும்போது, யோவான் ஸ்நானகன் 6 மாதம் குழந்தை துள்ளுறான் அப்படியே பரிசுத்த ஆவினால். ஆமென். அவனுக்கும் கிரேஸ், இந்த யோவானுக்கும் கிரேஸ். இன்றைக்கி நீங்கள் படிக்க போகிற யோவான் வந்து உங்களுடைய யோவான் அப்போஸ்தலன். ஆமென். யாருங்க? அப்போஸ்தலன் ஆகிய யோவான். இயேசு கிறிஸ்துக்குடைய 12 இன்னர் சர்க்கிளில் உள்ள 3 மிக முக்கியமானவர். யோவான் தன்னை பற்றி தனக்கும் ஜீசஸுக்குள்ள விஷயத்தை லைட்டாக ஒரு டச் பண்ணியிருப்பார். அவரோட 21 காஸ்பலில் ஒரு இடத்துல கர்த்தருக்கு அன்பாய் இருந்த சீஷன்னு போட்டிருப்பார். ஆமென். த பிலவர்ட் டிசைபிள் ஆஃப் த லார்டுன்னு போட்டிருப்பார். லார்டுன்னா கர்த்தர், ஆண்டவர். லார்டு என்ற பேர் அவருக்கு மட்டும்தான், நம்ம தலைவருக்கு மட்டும். த லார்டு, லார்ட்னா ஆளுபவர், காப்பாற்றுபவர், அவர் தான் உச்சம், அதுக்கு மேலே யாரும் இல்லை. இந்த யோவான் அப்போஸ்தலன் எல்லாரையும் கொலை செய்ய, அன்றைக்கு கிறிஸ்டியன்ஸுக்கு 2 விரோதிகள் இருந்தாங்க. ஒன்று ஜூஸ், யூதர்கள் கிறிஸ்தவர்களை பார்த்தாலே சாகடிச்சிருவாங்க. ஏன்? அவங்களுக்கு ஜீசஸை பிடிக்காது. ஜீசஸ் வழியில் போகிறவங்களையும் பிடிக்காது. அதனால் கிறிஸ்டியன்ஸுக்கு முதல் விரோதிகள் யூதர்கள். இன்றைக்கு இல்லை, இருந்தார்கள். இன்றைக்கு பிறகு இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி இந்த யூதர்கள் ரோமர்களை யூஸ் பண்ணிட்டாங்க. யார் அடிக்கிறதுக்கு? கிறிஸ்தவர்கள். ஆக கிறிஸ்தவர்கள் நடமாடவே முடியாது. வெளியில் வந்தால் யூதனும் அடிப்பான், ரோமனும் அடிப்பான், 2 பேருமே அடிப்பாங்க. அதனால் they just withdrew themselves. வெளியில் வருவாங்க, மெசேஜ் கொடுப்பாங்க, அற்புதம் செய்வாங்க, ஓடி ஒளிஞ்சிக்குவாங்க. இப்படி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் தேடி 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 எல்லாரையும் கொலை செய்தார்கள். ஆமென். எல்லாரையும் அரசியல் செல்வாக்கை யூஸ் பண்ணி, படைபலத்தை யூஸ் பண்ணி எல்லாரையும் கொலை செய்தார்கள். அப்படி கொலை செய்ய யோவானுக்கும் திட்டமிட்டினார்கள். சில வரலாறுகள் சொல்லுகிறது யோவானை எடுத்து எண்ணெய் கொப்பரையில் போட்டாங்க. ஒரு நிமிஷமா. ஆமென். ஹல்லேலூயா. ஸோ இந்த 12 சீஷர்களில் ஒருவனாகிய இந்த யோவானுக்கு அவரை பற்றின இன்றைக்கி தான் அவரை பற்றின சப்ஜெக்ட் தான் நம்ம இன்றைக்கி படிக்க போகிறோம். சில விஷயங்கள் வரலாறு உங்களுக்கு புரிஞ்சிக்கணும் என்பதற்காக இந்த இன்ட்ரோடக்ஷன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். எல்லா சீஷர்களையும் கொண்டுட்டாங்க. ஆமென். ஜீசஸ் கிரைஸ்ட்டு இந்த பூமியில் தோன்றி 90 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. எத்தனை வருஷம் ஆயிடுச்சிங்க? யாருமே உயிராக இல்லை. மதர் மேரி கூட உயிராக இல்லை. ஜீசஸோட இன்னர் சர்க்கிள் எல்லாம் காலி. ஆமீன். இந்த யோவானுக்கு ஏறக்குறைய 90 வயசு தாண்டுது. யோவான் மட்டும் தான் உயிராக இருக்கார். அவரை பிடிச்சிட்டாங்க. அவரை சாகடிக்க முடியல என்பதற்காக பத்மு என்கிற தீவுக்கு நாடு கடத்துகிறாங்க. தீவு பேர் என்ன பேருங்க?
ஐலண்ட் ஆஃப் பத்மஸ். வாட் இஸ் த ரீசன்? இந்த பத்மு தீவு என்பது யாரெல்லாம் தப்பு பண்ணுறாங்களோ அவங்கள சாகடிக்க வேணாம், என்ன பண்ண வேணாம், மரண தண்டனை வேண்டாம் என்று முடிவு செய்தால், நான் உன்னை சாகடிக்க மாட்டேன், உயிர் பொழைச்சிக்கோ, ஆனால் அந்த தீவுக்கு போயிடு. அந்த தீவில் தின்றதுக்கு சோறு, ஹோட்டலு, டீ கடைலாம் எதுவும் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. நாம் சாப்பிட்றதுக்கு எதுவும் இருக்காது, நம்மளை சாப்பிட்றதுக்கு வேணால் மிருகங்கள் இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம். ஏன்? ஹிஸ் டெஸ்டிமனி ஃபார் ஜீசஸ். இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவை மறுதலித்தால் வாழலாம், மறுதலிக்கவில்லை என்றால் சாக வேண்டும் என்கிற நிலை வரும்போது, நான் மறுதலிக்க மாட்டேன் என்று சொன்னபடினால் he was sent into exile. ஆமென். அந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த யோவான் அப்போஸ்தலனுக்கு ஒரு குகையிலே அவர் ஜெபிக்கும்போது பல வெளிப்பாடுகளை ஆண்டவர் கொடுக்குறார். ஆமென். நம்முடைய ரெக்கார்டிங் சென்டர், நம்முடைய ரெக்கார்டிங் டிவைஸ் இந்த பிரெயின். ஆமென். இது என்னது? ஸ்டோரேஜ், கேப்சர் பண்ணுற கேமரா. அது ஒரு 2 இருக்குது. அல்ல இல்லையா? நம்ம ஃபோனில் உள்ள கேமராவை தான் ஃபோன் கேமரா எடுத்து மெமரியில் போயிடுச்சு. இதோ 2 கேமரா இருக்குது, எடுத்து எங்கே போடுது? மெமரியில் போடுது. என்னை யாரும் பார்க்கலன்னு நீங்கள் நினைக்காதீங்க, பார்க்குறவங்களே நீங்கள் தான். ரெக்கார்ட் பண்ணுற ரெக்கார்டிங் டிவைஸே நீங்கள் தான். அல்ல இல்லையா? இதோ இங்கே இருக்குது இந்த பிரெயினில். ஆண்டவர் இதை மட்டும் தனியாக ஸ்கேன் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம என்னென்ன பண்ணோன்றதை பார்த்துருவார். ஹல்லேலூயா. இந்த மனிதனுக்கு நிறைய வெளிப்பாடுகள் தரப்போகிறார். ஆமென். நிறைய வெளிப்பாடுகள் இவர் எழுதுறார். எத்தனை பேர் வெளிப்பாடெல்லாம் நம்புறீங்க? சிலர் சொல்லுவாங்க, அதெல்லாம் நான் நம்ப மாட்டாங்க அப்படின்வாங்க. ஹலோ, நீ நிஜமாக யோசிக்கிறிய மகனே, அதை விட உண்மைதான் உன் நினைவுகள். நாம் வாழ்கிறது நம் நினைவுகள் தான். கண்ணை திறந்து பார்த்தோம்னா வேற எதையோ பார்க்குறோம், கண்ணை மூடி பார்த்தோம்னா நாமளே பார்க்குறோம். வெளியில் பார்த்தோம்னா யாரோட நினைவுகள் வெளிப்படையாய் தெரிகிறது, நீங்கள் கண்களை மூடினால் உங்கள் நினைவுகள் உங்களுக்கு தெரிகிறது. ஆமென். இந்த குகைக்கு பேர் கேவ் ஆஃப் த அப்போக்லிப்ஸ் என்கிற அப்போகாலிப்ஸ் என்று பெயர். வெளிப்பாடின் குகை. இந்த வெளிப்பாடின் குகையில் அவர் தங்க வேண்டிய சூழ்நிலையில் அவர் நாடு கடத்தப்பட்டிருக்கிறார். இதுதாங்க அதோடைய சூழ்நிலை. இந்த வெளிப்பாடின் குகைகளிலே இது எப்போ? இன்னையிலிருந்து 1925 வருஷத்துக்கு முன்னாடி, ஆக 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் அங்கே தங்கி இருக்கிறார். இந்த குகையில், இந்த இடத்துல இன்றைக்கு பத்மு தீவின் யோவான் அப்படின்ற மாதிரி ஒரு நிறைய விஷயங்கள் அந்த இடத்துல நிறைய டாக்குமெண்ட்ரி பண்ணப்பட்டிருக்கு. அதில் ஒரு ஆலயம் கூட கட்டப்பட்டு இருக்கிறது. எந்த இடத்துல இந்த வெளிப்பாடு இவர் பெற்றார்? அது கேவ் ஆஃப் அப்போகாலிப்ஸ் அப்படின்ற ஒரு குகையும் அங்கே இருக்கிறது. ஹல்லேலூயா. இது எந்த நாட்டில் இருக்கிறது என்றால் கிரேக்க நாட்டில் இருக்கிறது. கிரீஸ் அப்படின்ற நாட்டிலே இருக்கிறது. இன்றைக்கு வரைக்கும் அங்கே ஒரு மியூசியம் ஒன்று ப்ரிசர்வ் பண்ண வைத்திருக்கிறது. வேர்ல்டு ஹெரிட்டேஜ்க்காக யுனெஸ்கோ என்கிற நிறுவனம் இதை பாதுகாத்து பராமரித்து வைத்திருக்கிறது. அங்கே ஒரு ஆலயம் இருக்கிறது, அங்கே ஒரு மொனஸ்ட்ரி இருக்கிறது. செயின்ட் ஜான் த தியாலஜன் அப்படின்ற பேரில் அதற்கு இன்றைக்கும் டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருக்குது. இது தாங்க இன்றைய இந்த யோவான் அப்போஸ்தலனை பற்றின ஸ்டோரிஸ் நமக்கு கிடைத்திருக்கு. இந்த தீவு பற்றி நாம் படிக்க வேண்டும் என்றால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன தீவுன்னு சொல்லுங்கள், மறந்துட்டீங்களா? பத்மு தீவு. எம்பரர் டொமிஷியன் என்று சொல்லுகிற ராயன், நிறைய ராயர்கள் இருப்பாங்களா, ராயன் அவங்க தான் சுப்ரீம் பவர். அவர் இது ஒரு பீனல் காலனியாக வச்சார். பீனல் காலனினா இந்த இடத்துக்கு எந்த வசதி வாய்ப்புகளும் பண்ணி தர மாட்டாங்க. மிருகங்கள், பாம்புகள், விஷ ஜந்துக்கள், தண்ணீர் கிடையாது, தண்ணீர் தடாகங்கள் கிடையாது, உணவு உற்பத்தி பண்ணுகிற மரங்கள் கிடையாது. எதனா ஒரு பழத்தை சாப்பிட்லான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த மாதிரி மரங்கள் கிடையாது. ஜஸ்ட் லிவ் இம் அஸ் சச் டு டை. அதுலேயும் 2 வருஷத்துக்கிட்ட யோவான் அப்போஸ்தலன் தாக்கு பிடித்து திரும்பவும் எபேசு பட்டணத்துக்கு நாடு கடத்தப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்குது. திருச்சபையே இது பழமையான ஒன்று. இதனுடைய ஹிஸ்ட்ரி, அதில் வழிக்கிற அந்த ஆதிவாசி மக்கள் யாராயிலும் இருந்தார்கள் என்றால் யோவானுக்கு பின்பதாக வாழ்ந்த மக்கள் ஆர்டிமிஸ் என்று சொல்கிற ஒரு தேவதையை வணங்குறதாக சொல்லப்பட்டிருக்குது. இருந்தாலும் யோவான் அப்போஸ்தலன் அந்த இடத்துல இருந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இந்த வெளிப்பாடுகள் எழுதினது நமக்கு இன்றைக்கும் தெரிகிறது. ஆக
பிசாசினுடைய சாத்தானுக்கு பிரியமில்லாத வழிபாடுகள் நடுவிலே கூட ஒரு ஊழியக்காரன் இருந்து கர்த்தருடைய தரிசனங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை இந்த வெளிப்படுத்தல் விசேஷம் நமக்கு சொல்லுகிறது. ஹல்லேலூயா. God is revealing something to John. உங்களுக்கு எப்போல்லாம் பயமாக இருக்கோ அப்போ வெளிப்படுத்தல் விசேஷம் படிக்கணும். எப்போல்லாம் சாத்தானை பற்றி பயம் வருதோ அப்போ வெளிப்படுத்தல் விசேஷம் படிக்கணும். வெளிப்படுத்தல் விசேஷம் தான் ஃபைனல் பேட்டில். சாத்தானை அதம் பண்ணி அவர் அழிக்கிறது வெளிப்படுத்தல் விசேஷத்தில் இருக்குது. பைபிளில் வேறு எந்த இடத்துலையும் ஆண்டவருக்கு விரோதமாக எழும்பின சாத்தானை ஆண்டவர் முற்றிலும் அழிக்கிறதை படிக்க முடியாது. உங்களை வெளிப்படுத்தல் விசேஷத்தில் தான் பார்க்க முடியும். பரலோக தரிசனங்கள் ஏராளமாய், திஸ் இஸ் ரிச்லி ஃபில்ட் வித் த விஷன்ஸ் ஆஃப் ஹெவன். பரலோகம் எப்படி இருக்கோன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவர்தை படிக்கணும். ஃபுல்லாகவே பரலோக தரிசனங்கள் தான். தெரியல, இட் இஸ் நாட் ஃபிசிக்கல் வேர்ல்டு. ஃபிசிக்கல் வேர்ல்டில் இது ஆவிக்குரிய உலகம். நான் ஆவிக்குள்ளானேன் 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 என்று சொல்லி கொண்டிருக்கிறார். ஆமென். ஆக ஒரு மனிதன் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்றால், பரலோக தரிசனங்களை காண வேண்டும் என்றால் அவன் ஆவிக்குள்ளாக வேண்டும் என்பது அவசியமாக இருக்குது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போது அடிக்கடி இந்த ஆவியை பற்றி பேசினார். நான் சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனமாயும் இருக்குது. மாமிசமானது ஒன்றுக்கு உதவாத, ஆவியே உயிர்ப்பிக்கிறது. ஜீசஸ் வாஸ் டாக்கிங் அபவுட் ஸ்பிரிட். இந்த ஆவிக்கு உதவி செய்ய தான் பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கிறார். ஹோலி ஸ்பிரிட் will help you. The word of God will help you. ஆவிக்கு ஒரு ரீதியாக வாழ வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் பைபிள் நிறைய படிங்க, ஆவிக்கு ஒரு ரீதியாக மாறுவீங்க. பரிசுத்த ஆவியானவருடைய உதவியை கேளுங்க, ஆவிக்கு ஒரு ரீதியாக மாறுவீங்க. In the midst of discomfort, எந்த இடத்துல மிருக ஜீவன்கள் இருக்குது, விஷ ஜந்துக்கள் இருக்குது, சாப்பாடு இல்லை, தங்கறதுக்கு இடம் இல்லை, ஒன்றும் இல்லை, ஆனாலும் பரலோக தரிசனங்களை இந்த மனிதன் பெறுகிறான் என்றால் கர்த்தருடைய வல்லமை மிகப்பெரிய வல்லமையாக இருக்கிறது. இந்த மனிதன் போய் கண்ணை மூடினார் பாருங்க. நான் நினைக்கிறேன் 2 வருஷம் அங்கே இருந்ததாக சொல்லுகிறாங்க. எனக்கு தெரியல, அதனுடைய வரலாறு நமக்கு யாருக்குமே பெரிய அளவில் தெரில. அங்கே இருந்தாரா இறந்தாரா தெரில. இதுக்கப்புறம் யோவான் பற்றி நமக்கு தெரியாது. ஆனால் அங்கே உட்காந்து தான் வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதுகிறாரு. அதுக்கு முன்னாடியே யோவான் அவரோட புஸ்தகத்தை காஸ்பலில் எழுதி விட்டார். ஹல்லேலூயா. நிறைய விஷயங்க திருச்சபையே பரலோகத்தில் ஆண்டவர் உடைக்கிற முத்திரைகளை பற்றி படிச்சிருப்போம். ஆமேன். இயேசு கிறிஸ்து வெற்றி பெற்றவராக இருக்கிறதை இதில் நாம் படிப்போம். 7 திருச்சபைகளுக்கு அவர் மடல் எழுதுகிறதை நாம் பார்ப்போம். புதிய வானம் புதிய பூமி படைக்கிறதை நாம் பார்ப்போம். இயேசு கிறிஸ்து தம் மக்களுக்கு உண்மை உணவராய் மறுபடியும் திரும்பி வருகிறதை பார்ப்போம். ஆமேன். ஹல்லேலூயா. மரித்து போன ஏனோக்கும் மரிக்காமல் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஏனோக்கோ எலியாவும் சாட்சிகளாய் திரும்பி வருகிறதை நாம் பார்ப்போம். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தரிசனம் மூலமாக பேசுவார் என்பதை அதிகமாக புரிந்து கொள்ள முடியும். Vision is the place you can unveil divine truths. உண்மைகளை, ரகசியங்களை, நன்மைகளையும் கண்டறிய வேண்டும் என்றால் என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, உனக்கு அப்படிப்பட்ட தரிசனங்கள் வேண்டும். தானியேல் தரிசனங்கள் கண்டார். யோசேப்பு தரிசனங்களை கண்டார். பரலோக தரிசனத்தை பெற்ற பிறகு பூலோகத்தில் நம்பர் 1 ஆகிறாங்க. ஹல்லேலூயா. இல்லை, ஜோசப் வாஸ் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் த நோன் வேர்ல்டு அட் தட் டைம். அன்னைக்கு உலகத்தில் சூப்பர் பவர் ஈஜிப்ட். அதனுடைய பிரைம் மினிஸ்டர் யார்? ஜோசப். தானியேல் காலத்தில் அவங்களுடைய சூப்பர் பவர் பாபிலோன். பிரைம் மினிஸ்டர் யார்? தானியேல். பிறகு மேதிய சாம்ராஜ்யம் வந்தது, சூப்பர் பவர் அவங்க தான். பிரைம் மினிஸ்டர் யார்? தானியேல். பிறகு பர்ஷியா சாம்ராஜ்யம் வந்தது, பிரைம் மினிஸ்டர் யார்? தானியேல். 3 சாம்ராஜ்யங்கள். ராஜாக்கள் மரித்தார்கள், மந்திரிகள் மரித்தார்கள், வீரர்கள் மரித்தார்கள், எல்லாரும் மரித்தார்கள். பிரைம் மினிஸ்டர் மட்டும் சேம். ஏனென்றால் பரலோக தரிசனங்களை அவன் பெற்றான். ஹல்லேலூயா. யோவான் அப்போஸ்தலன் எல்லாம் பழைய ஏற்பாடோடு போயிடுச்சு. அதெல்லாம் எலியா எலிசா காலங்கன்னு சொல்லுகிற நேரத்தில் யோவான் அப்போஸ்தலனுக்கு வண்டர்ஃபுல்லான தரிசனங்களை கர்த்தர்கள். God is revealing the ultimate plan to John. தேவன் இயேசுக்கு சொல்லி, இயேசு ஒரு தூதனை அனுப்பி, அந்த தூதன் யோவானுக்கு வெளிப்படுத்தி, யோவான் நமக்கு வெளிப்படுத்தின விசேஷம் தான் இன்றைக்கு வெளிப்படுத்தின விசேஷம். ஹல்லேலூயா. இதை படித்தாலும் இதை காதாலும் கேட்டாலும் பாக்கியவான் என்ற பேர் இந்த வெளிப்படுத்தல் விசேஷத்துக்கு மட்டும்தாங்க. இதை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் பாக்கியவான். இன்றைக்கு வாசித்த நானும் பாக்கியவான், கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் பாக்கியவான், ஆன்லைனில் பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் பாக்கியவான். ஹல்லேலூயா. உலகத்தை பல நாடுகள் ஆட்சி செய்தது, பல மன்னர்கள் ஆட்சி செய்தார்கள், பல ராஜ்யங்கள். many dynasties ruled the world, but there is one awaited dynasty of Jesus Christ. உலகத்தை ஆண்ட அத்தனையோ மன்னர்கள், எத்தனையோ ராஜ்யங்கள் ஆட்சி செய்துவிட்டு போனார்கள். அந்த ஒரு ராஜாவுடைய வருகைக்கு தான் காத்து கொண்டிருக்கிறது. அதுதான் இயேசுவின் வருகை. அது எப்படி இருக்கும், என்ன நடக்கும் என்பதை எல்லாம், வாட் இஸ் த பர்பஸ் அப்படின்றதெல்லாம் இந்த வெளிப்படுத்தல் விசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. முதல்
இன்றைய 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 வெளிப்படுத்தல் விசேஷத்தில் மொத்தம் 22 சாப்டர்ஸ் இருக்குது. முதல் 3 சாப்டரில் இன்ட்ரோடக்ஷன் பண்ணுவார். 7 சபைகளை கூப்பிட்டு அவங்களோட ரிப்போர்ட் கார்டு கொடுப்பார். ஆமீன். ரிப்போர்ட் கார்டில் நல்லா எழுதியிருக்க அப்படின்னா ஒரே சந்தோஷம் நமக்கு இல்லை. எழுத்து தண்டா நல்லா இருந்தது, சப்ஜெக்ட் ஒழுங்காக எழுதலை அப்படின்னு அப்படி இருக்கும். அந்த மாதிரி ரிப்போர்ட் கார்டு கொடுக்குறேன். ஆமீன். சுருள்கள், நியாய தீர்ப்புகள், முத்திரைகள், எக்காலங்கள், கலசங்கள், இதெல்லாம் 4லேருந்து 16 வரைக்கும் படிப்போம். டெரிஃபையிங்காக இருக்கும். ஆமீன். கர்த்தருடைய கோபம் இந்த பூலோகத்தை அல்ல, மாத்திரமல்ல அண்ட சராசரத்தை பரலோகத்தான் ஆளுகிறது என்பதை பார்க்க முடியும். ஆண்டவர் கட்டளை கொடுத்தாருனா அங்கே தேவதூதர்கள் ஏதாவது பண்ணாங்களா, இங்கே பூமி எப்படி மாறுது, கடல் எப்படி ஆகுறது, ஆறுகள் எப்படி ஆகுது, மிருக ஜீவங்கள் என்ன ஆகுறது, மலைகள் என்ன ஆகுறது என்பதெல்லாம் யோவான் இங்கே சொல்லியிருப்பார். பரலோகத்தில் ஒரு சேஞ்ச் வரும், இங்கே உடனே மாறிடும். இதெல்லாம் நம்ம படிப்போம். சாத்தானை சர்பம் என்று தெளிவுபட பேசினது வெளிப்படுத்தல் விசேஷம்தான். ஆமேன். இதை அப்படியே புரிஞ்சுக்கணும். அப்போனா 3ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தில் வர சர்பம் யார் தான்? இவன் தான். யார் அந்த வெளிப்பாடை கொடுக்குறார்? யோவான் அப்போஸ்தலன். ஹல்லேலூயா. மனிதர்களுக்கு விரோதமாக தீய கிரியை செய்கிற எல்லா தீய சக்திகளின் தலைவன் சாத்தான் தான். அது அந்தி கிறிஸ்துவின் ஆவி என்பதை இவர் இங்கே வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. இதில் நமக்கெல்லாம் ரொம்ப வேதனைக்குரிய பயத்துக்குரிய விஷயம் என்னன்னா, அவன் ஜீசஸை மிமிக் பண்ணுவான். அவன் வேறு யாரோ மாதிரி வந்தான்னா பரவாயில்ல, யார் மாதிரி வருவான்? ஜீசஸ் போலே வருவான். கவனமாக இருக்க வேண்டும் என்பதை சொல்லுவார். பாபிலோனுடைய வீழ்ச்சியை பற்றி அடிக்கடி சொல்லுவார். ஏதுங்க என்ன, வாட் இஸ் திஸ் பாபிலோன்? இப்போ தான் சொன்னேன் பாபிலோன் என்பது சூப்பர் பவர்னு. அந்த பாபிலோன் ஏன் விழ வேண்டும்? பாபிலோனோட ஹிஸ்ட்ரியை நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆழமாக போய் படிச்சிங்கன்னா, பாபிலோன்ன்றது பாபேல்லேருந்து வருதுங்க. பாபேல் என்பது என்ன தெரியுமா? பரலோகத்துக்கே இவங்க கோட்டை கட்டுவாங்களாம். நிம்ராத் என்று சொல்லுகிற ஒரு மன்னன் உடைய ஆசையாக்கும் இது. ஆமேன். பாபிலோன் இஸ் டெவில்ஸ் பிளான். அதில் உள்ள ஆர்கிடெக்ட், அதில் உள்ள கல்ச்சர், அதில் உள்ள கலாச்சாரம், அதோட இன்டெலிஜென்ஸ் எல்லாமே சாத்தானுடையது. அதை பாபிலோனுடைய சதிகளை தேவ ஆட்டுக்குட்டி எப்படி ஜெயிப்பார் என்பதை பற்றி எல்லாம் இதில் படிக்கலாம். கிறிஸ்து புதிய வானம் புதிய பூமி அமைத்து தன் மக்களை கூட்டிக் கொண்டு போவதும் புதிய எருசலேம் இறங்குவதும் இவைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துடைய வருகை பற்றின சகல விஷயங்களையும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் படிக்கலாம். எத்தனை பேர் இதை டீப்பாக படிக்க போகிறீங்க? கிரைஸ்ட் இஸ் சாவரேன். அவர்தான் அநாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? கிரைஸ்ட் இஸ் விக்டோரியஸ். இயேசு மட்டுமே ஜெயிப்பார் என்பதை யோவான் அன்றைக்கு எழுதினான். யோவான் இதை எழுதும்போது கிறிஸ்தவர்கள் குகைகளில் ஒளிந்து கொண்டிருந்தார்கள். உங்கள் யோவான் அப்போஸ்தலன் பப்ளிக்காக கூட எழுத முடியல, குகையில் ஒளிந்துன்னு தான் எழுதுறாரு. அன்றைக்கு உலகத்தில் சூப்பர் பவர் ரோமர்கள், அவர்கள் வீனஸ் தேவதையை வணங்கி கொண்டிருந்தார்கள். ஹெலனிஸ்டிக் ரிலிஜன் என்று சொல்லுகிற அந்த தேவதையை வணங்கி கொண்டிருந்தார்கள். கிறிஸ்தவர்கள் வெளியே வந்தால் ரோமர்களும் அழிப்பார்கள், யூதர்களும் அழிப்பார்கள். கிறிஸ்தவர்கள் ஒளிந்து கொண்டிருந்தார்கள். அன்றைக்கு கிறிஸ்தவ திருச்சபைக்கு இது புரியாத ஒரு விஷயமா இருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு எனக்கும் தெரியும், கர்த்தர் உலகத்திலே அதிகமாய் வளர்ந்தவர்களை கிறிஸ்தவர்களை தான் வைத்திருக்கிறார் என்பது இன்னும் இருக்கிறது. இன்னும் ஆமென். Nothing is going to be secret. He is going to open everything. பரலோக தரிசனங்களை நமக்கு திறந்து இந்த யோவான் அப்போஸ்தலன் தரப்போகிறார். ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? நாம் நம்முடைய சப்ஜெக்டுக்குள்ளே டீட்டெயில்டாக போய்விடுவோம். நம்முடைய சப்ஜெக்டை நான் 3 பகுதியாய் பிரித்திருக்கிறேன். நீங்கள் மன்னிக்கும் 4 பகுதிகளாய் பிரித்திருக்கிறேன். 1லிருந்து 3 வரைக்கும் இன்ட்ரோடக்ஷன். ஆமென். இன்ட்ரோடக்ஷன் எழுதுகிறார். 2வது 4லிருந்து 8 வரைக்கும் கிரீட்டிங்ஸ். நிறைய பேரை வாழ்த்த போகிறார், வெல்கம் பண்ண போகிறார். 9லிருந்து 11 வரைக்கும் கர்த்தர் சொல்ல போகிறார், நீ பார்க்குறத, நீ காண்றத, நான் சொல்கிறத, நீ பார்க்குற எவ்ரி ட்ராமடைசேஷனை நீ எழுத வேண்டும் என்று சொல்லுகிறார். அவர் பார்க்குறத கேட்குறத எல்லாத்தையும் யோவான் எழுத போகிறார். 12லிருந்து 20 தரிசனங்களை பற்றி எழுதுகிறார். 4 பகுதி இன்ட்ரோடக்ஷன், கிரீட்டிங்ஸ், எழுதுவதற்கான கட்டளை. 12லிருந்து 20 வரைக்கும் தரிசனங்கள். முதல் பகுதிக்கு கிரீட்டிங்ஸ் வரப்போகிறோம். என்ன கிரீட்டிங்ஸ்? இன்ட்ரடக்ஷன் வரப்போகிறோம். என்ன இன்ட்ரடக்ஷன்? இந்த இன்ட்ரடக்ஷன் சொல்லுகிறது த ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அல்லேலூயா. ஆமென். இயேசுக்கு வெளிப்பாடு. பிதாவாகிய தேவனிடம் வந்து இயேசுக்கு வெளிப்பாடு. இயேசுவிடம் இருக்கிறதை தூதனுக்கு கொடுத்து, தூதன் யோவானுக்கு கொடுத்து, இது யோவானுக்கு வெளிப்பாடு, உங்களுக்கும் எனக்கும் வெளிப்பாடு. தெளிவாய் சொல்ல வேண்டும் என்றால் மனிதர்களுக்கு வெளிப்பாடு. மனிதர்கள் இந்த மாம்சத்தில் வாழ்கிறோம். இந்த மாம்சத்தில் நிறைய லிமிட்டேஷன் இருக்குது.
இவ்வளோ தான் லைட்டு பார்க்க முடியும். சூரியனை பார்க்க முடியுமா? ஆண்டவர் சூரியன் மாதிரி 7 நட்சத்திரம் கையில் வச்சுருங்கிறாராம். எங்கேருந்து அவரை பார்ப்பீங்க? இன்றைக்கி படிக்க போகிறீங்க. ஏன்? த ஃபிசிக்கல் பாடி ஹஸ் காட் லிமிட்டேஷன். நிறைய ஒளி பார்க்க முடியாது, நிறைய இருளில் போக முடியாது. சவுண்டு கேட்க முடியுமா? குறிப்பிட்ட அளவு டெசிபல் இருக்குது. அதுக்கு மேலே போனால் எர்ட்ரம் போயிடும், காது கிர் கிர் கிர்னும், அப்புறம் ஒரு மாதிரி சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிடும். அதனால்தான் ஆவிக்குள்ள ஆக வேண்டும் என்கிற கட்டளையை பெற்று இவன் ஆவிக்குள்ளாகுகிறான். அல்லேலூயா. யோவானுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. இது யாரை பற்றி? இஸ்ரவேலை பற்றியா? ஓபதியா தீர்க்கதரிசி எழுதுறாரே ஏதோமை பற்றியா? சீஷர்களை பற்றியா? இல்லை, இயேசு கிறிஸ்துவை பற்றி. அல்லேலூயா. வெளிப்படுத்தல விசேஷம் படிக்கும் போது நான் வாஞ்சையை படிப்பேன், தைரியமாய் படிப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெளிப்படுத்தல விசேஷத்தை ஆடியோ பைபிள் ஆன் பண்ணி விட்டு தூங்க போவேன். எனக்கு தெரியும் என் நைட்டில் வர கெட்ட கனவையும் தாண்டி இந்த வெளிப்படுத்தல விசேஷம் உள்ளே போய் என்னை ஆவிக்குள்ளாக்கும். This will strengthen my spirit. இன்னைக்கு யாராவது பயந்து போய் அலறலோடு, கஷ்டத்தோடு, கவலையோடு, பேய் பயத்தோடு, பிசாசு பயத்தோடு, மாந்திரிக பயத்தோடு இருப்பீங்கன்னா ஓப்பன் பண்ணுங்க இந்த வெளிப்படுத்தல விசேஷத்தை. சாத்தானுடைய சதிகள் முறியடிக்கப்படும். ஹல்லேலூயா. ஐயா எனக்கு படிக்க தரலன்றீங்களா? நம்ம அட்வான்ஸ்டு டெக்னாலஜி காலத்தில் இருக்கிறோம். யூடியூப்பில் ஆடியோ பைபிள் ஆன் பண்ணி விட்டு வெளிப்படுத்தல விசேஷத்தை கேளுங்க. இயேசு கிறிஸ்துவை பற்றின சாட்சி, நீங்கள் விசுவாசிக்கிற உங்கள் ஆண்டவரை பற்றின சாட்சி. யாரை பற்றின சாட்சி? முழுக்க முழுக்க ஜீசஸ் பற்றி போடப்பட்டிருக்கும். சிலுவையில் அறைந்த இயேசுவை அல்ல, வாரினால் அடிக்கப்பட்ட இயேசுவை அல்ல, வெற்றி கொள்ளுகிற இயேசுவை, வெற்றியின் மத்தியிலும் தாழ்மை அமர்ந்து கொண்டிருக்கிற இயேசுவை. அவர் தேவனுடைய குமாரன் என்பதை இது வெளிப்படுத்துகிறது. எனக்காக உங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆடு என்பது அடிக்கப்பட்டது. தம் நாசியின் சுவாசத்தினால் சாத்தானை அதம் பண்ணுவதை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடிகிறது. இதை பார்த்துட்டு சாட்சியாக யோவான் அப்போஸ்தலன் எழுதுகிறான். எழுதும் போது இன்ட்ரடக்ஷனில் ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறார், ஒரு கிஃப்ட் கொடுக்குறார். ஆமென். ஒரு கிஃப்ட் கொடுக்குறார், ஒரு போனஸ் கொடுக்குறார், ஒரு சம்பளம் கொடுக்குறாரு. என்ன நீங்கள் என்ன நினச்சிக்கணும்னு நினச்சிங்க, வருகிறவர்களுக்கு வெல்கம் பண்ணுகிறார். இதை படித்தாலும் இதை கேட்டாலும் நீ பாக்கியவான். அல்லேலூயா. இன்றைக்கி உலகத்தில் மனிதர்கள் போராடுதுன்னா தெரியுமா? நல்ல பேர் வாங்க, என்ன நல்லவன் யாருன்னா சொல்லணும். வெளிப்படுத்தல விசேஷம் படிங்க, உங்களை நல்லவன் கர்த்தர் சொல்லுவார். வெளிப்படுத்தல விசேஷம் கேளுங்க, கர்த்தர் உங்களை நல்லவன் என்று சொல்லுவார். ஆமென். த ரைட்டிங்ஸ் டு 7 சர்ச்சஸ். எத்தனை சபைகள்? ஐயா என்னங்க ஐயா 7 சபை தான் இன்றைக்கி இருந்துச்சா? 7 சபைகள் என்பது 7 கேரக்டரில் உள்ள சபைகள். லெட்டர் தான் 7 கேரக்டரில் சபைகள் இருக்குது. ஆமென். சபைகளுடைய பேர் சீக்கிரம் நம்ம படிப்போம், இதிலே படிப்போம். ஆமென். 7 சபைகள், 7 கேரக்டர் உள்ள சபைகள். அத்தனை பேருக்கும் ஜீசஸ் மெசேஜ் கொடுக்குறார். சீக்கிரம் சம்பவிக்க போகிறது. 7 சபைகள். யார் எழுதுகிறார்? இருந்தவரும் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும். இந்த ஒரு வேர்டு நமக்கு புரியல. நமக்கு பரிசுத்த ஆவியானவரை தெரியும், நமக்குள்ளே உள்ள 3 அங்கங்களில் ஆவி, ஆத்மா, சரீரத்தை தெரியும். ஆமென். ஆக வெளிப்படுத்தல விசேஷம் என்பது முழுமையான புரிதலுக்குள்ளே வருகிற ஒரு புஸ்தகம் இல்லை. புரிந்தவைகளும் உண்டு, புரியாதவைகளும் உண்டு. ஆமென். புரியுது புரியல அதை பற்றி பேச நம்ம இங்கே இல்லை. நான் நம்ப வந்திருக்கேன், விசுவாசிக்க வந்திருக்கேன். இதில் போட்டவைகளே நான் விசுவாசிக்கிறேன். இதை கேட்க போகிறேன், இதை படிக்க போகிறேன். சொல்லுங்கள் பார்க்கலாம். வெளிப்படுத்தல விசேஷத்தை நான் படிக்க போகிறேன், கேட்க போகிறேன், விசுவாசிக்க போகிறேன். புரிந்து கொள்ளுகிற வரை புரியட்டும். ஹல்லேலூயா. ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம்னா, இவர் சொல்கிற அந்த 7 சபையும் இன்றைக்கி துருக்கி என்கிற நாட்டில் இருக்குது. டர்க்கி அப்படின்னு, அது கிறிஸ்தவ நாடு இல்லை. ஆக 7 சபைகளும் துருக்கியில் இருக்குது, மர்ஜ் ஆகிருக்கு. இஸ்லாம் அந்த இடத்துல அவங்களுக்குள்ளே போயிடுச்சு. அதனால் 7 சபைகள் நம்ம இழந்தோன்னு இல்லை. 7 சபைகள் என்பது 7 விதமான சபைகள் உலகெங்கும் இருக்கிறது. 7 விதமான கேரக்டர் இருக்குது. துருக்கியிலேருந்து திருச்சபை உலகெங்கும் பரவி போச்சு. ஆமீன். இந்த 7 சபைகளுக்கு கர்த்தர் எழுதுகிறார். இதில் ஒரு சபை பற்றி எழுதும் போதும் ஜீசஸ் சபையை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி தன்னை பற்றி பேசியிருப்பார். போலாமா? 5ஆம் வசனம், உண்மை உள்ள சாட்சி. யாரும் அவர்? அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டார்ட் பண்ணலாமா? ஜீசஸோட கேரக்டர்ஸை மட்டும் நீங்கள் அண்டர்லைன் பண்ணிங்க. இருக்கிறவர், கரெக்டா? இருந்தவர்,
வருகிறவர். உங்கள் ஜீசஸை பற்றி ஸ்டார்ட் பண்ணிட்டார் யோவான். இருக்கிறவர், இருந்தவர், அண்டர்லைன் பண்ணிங்க பார்க்கலாம். அவரை பற்றி நமக்கு என்னெல்லாம் தெரியுமோ, யோவான் என்னென்னலாம் சொல்கிறாரோ அதை எழுதிக்கலாமா? என்னதுங்க? இருக்கிறவர், இருந்தவரும், ரைட். 3 ஆயிடுச்சா? 4வது பாருங்க, அவருடைய சிங்காசனம். கரெக்டா? ஜீசஸ்க்கு என்ன இருக்குது? சிங்காசனம். சிங்காசனத்துக்கு முன்பாக எத்தனை இருக்குது? 7 ஆவி. அவரை பற்றி நிறைய இப்போ யோவான் நீங்கள் ரொம்ப ஸ்பெஷலாக படிக்கணும். எனக்கு யோவான் புஸ்தகம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? யாருமே சொல்லாத அதை இவர் சொல்லியிருப்பார். ஒரு ரிப்பீட்டேஷன் இருக்காது. இருந்தவர்னு யாருமே சொன்னதில்லை. யார் சொல்கிறாரு? இவர் சொல்கிறார். இருக்கிறவர் யாருமே சொல்ல, இவர் சொல்கிறார். வருகிறவர்னு சொல்கிறார். எங்கள் ராஜாவுக்கு ஒரு சிங்காசனம் இருக்குது. ஜீசஸ்க்கு சிங்காசனம் தான், அதாங்க நம்ம சிங்காசனம். நீங்கள் எந்த வீட்டுக்கு போவீங்க? எங்கே போய் உட்காருவீங்க? எங்கே உட்காரோமா? எங்கள் இயேசுவோட சீட்டு தான் எங்கள் சீட்டு. ஹல்லேலூயா. கரெக்ட் தானே? அப்பா வீட்டில். அதான். அடுத்தது, ஜீசஸ்க்கு முன்னாடி எத்தனை ஆவிகள் இருக்குது? அண்டர்லைன் பண்ணிங்க பிள்ளைங்களா. 1 2 3 போட்டு வச்சிங்க. There are 7 seats, spirits before his throne. அடுத்தது பாருங்க, உண்மை உள்ள சாட்சி. உங்களையும் பற்றியும் என்னையும் பற்றியும் பரலோகத்தில் நின்று குரல் கொடுத்து சாட்சி கொடுக்க போகிறவர் யாரு? ஜீசஸ். புரியுதுங்களா ஜனங்க? இந்த சிஸ்டர் தான் வந்து காலையில் ஊழியம் பண்ணுவாங்களாமே. அப்படியா? எனக்கு தெரிலங்கன்ட்டு போயிடுவாங்க. ஆனால் ஜீசஸ் அப்படியா சொல்லுவார்? உண்மையான சாட்சி. அடுத்தது, மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவர். ஆமென். என்ன பாருங்க, மரித்தோரிலிருந்து எழுந்தவர்னு இல்லாமல் என்ன போடவரா? பிறந்தவர். பிறந்தவர் சொன்னார் பாருங்க. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால். இந்த மக சொல்லும்போது சொல்லாங்க, நான் ஞானஸ்தானம் எடுத்தேன். ஞானஸ்தானம்னா நான் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைச்சேன், நான் செத்து போய் உயிராக எழுந்த மாதிரின்னு. பையூரிலிருந்து மாத்திரம் நம்மை பிறக்க செய்கிறவர் அல்ல, மண்ணூரிலிருந்தும் நம்மை பிறக்க செய்கிறவர். மரித்தோரிலிருந்து இயேசு முதல்ல பிறந்துட்டாரு. 2nd 3rd 4th பிறக்க ரெடியாக இருப்போம். அதான் நம்ம. அல்லேலூயா. அண்டர்லைன் பண்ணிட்டீங்கன்னா, பூமியின் ராஜாக்கெல்லாம் அதிபதி. ராஜாங்கெல்லாம் ஒருத்தர் ராஜான்னு சொல்ல போகிறாங்க. அவர் பேர் என்ன பேருங்க? இயேசு ராஜா. ஆமென். பேர் போட்டார் பாருங்க, இயேசு கிறிஸ்து. கிறிஸ்து என்றால் ரட்சகர், இயேசு என்றால் மேசியா. மேசியானாலும் கிறிஸ்துனாலும் ஒன்று தான். ரட்சகர் ரட்சகர். அல்லேலூயா. என்னதுங்க? ரட்சகர் 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 ரட்சகர். இயேசு கிறிஸ்து. அவர் பேரை நல்லா சத்தமாக சொல்லலாமா? அந்த இயேசு கிறிஸ்து பேரை ஒரு கெத்தாக இருக்க மாதிரி எனக்கு எப்போதும் தோணும். அல்லேலூயா. அந்த பேர் சேர்த்து சொல்லும்போது என்னமோ எனக்கு ரொம்ப தைரியமாக இருக்கும். என் பேரை சொல்லும்போது கூட அடி இதெல்லாம் ஒரு பேரா அப்படின்னு தோணும். ஆனால் அவர் பேர் சொல்லும்போது இயேசு கிறிஸ்து, ஜீசஸ் கிரைஸ்ட். ஆமென். அவர் நம்ம 2 காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறாரு, கிருபை, சமாதானம். உங்களுக்கு என்ன தராருங்க? கிருபை. ஜீசஸ் சும்மா வரல, என்ன தராரு? கிருபை. எத்தனை வந்துருச்சு பாருங்க அவரை பற்றி. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நமது இரத்தத்தினால் நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியமாக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாவது. அவர் நாம், அவர் நாம்னு இருக்கும் பாருங்க. நம்மிடத்தில். அப்ப இந்த 6ஆம் வசனம் எதை குறிக்கிறது என்றால், நம்ம ஒண்ணுமே இல்லை, அவர் இல்லைனா நம்ம இல்லை. அல்லேலூயா. ஜீசஸ் அம்மாக்கு ஈக்குவலாக நான் பார்க்குறோம். தாய்க்குள்ளே இருந்த ரத்தம் தான் நமக்குள்ளே வந்துச்சு. ஆனால் அது ஃபில்டர்டு பிளட்டு. ஆமாம். நம்ம வந்து நம்ம தொப்புள் கொடி இருக்குல்ல, தொப்புள் கொடியை தொட்டு பார்த்துக்கணும். அது வழியாக தான் அம்மா நமக்கு சாப்பாடு அனுப்பிச்சு. ரோடு போட்டு வச்சிச்சு அம்மா. என்ன ரோடு இது? சாப்பாடு போடுற ரோடு. ஆமென். இந்த ரோடு வழியாக திரும்பி மனுஷனுக்கு மெடிக்கேஷன்லாம் தர முடியுமான்னு படிச்சுன்னுக்கிறாங்க. மூக்கில் கண்ணில் எல்லாம் போடுறோம்ல, இந்த வழியாக போக முடியுமான்னு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் அதை க்ளோஸ் பண்ணிட்டார் பிறந்து வெளியே வந்ததும். இல்லை, இதுதான் அம்மாவோட ரத்தம் நமக்குள்ளே வந்து நம்மை வாழ வைக்கிற ஒரு போர்ட். இதனால் இந்த வசனம் ஒன்றும் கஷ்டம் இல்லை. அம்மாவோட ரத்தத்தில் நம்ம உருவாகிறோம். அம்மா தான் நம்மளை காப்பாற்றுது. ஆனால் பரலோகம் அந்த அம்மா இந்த பையூர்லேருந்து எடுத்தாந்து பொய்யூரில் போட்டுச்சு. பொய்யூரில் இருக்கிற நான் மெய்யூர் போனோன்னா என்கிட்ட அன்பு ஆண்டவர் கூறுகிறார், தம்முடைய இரத்தத்தினால் என் பாவத்தை கழுவுகிறார். பிதாக்கு முன்பதாக யாரா நிறுத்த போகிறாரா? ராஜாக்களும் ஆசாரியர்களும். சாதாரண ஆள் இல்லை, வேலைக்காரர்களா இல்லை, ஏழைகளா இல்லை, கைவிடப்பட்டவர்களா இல்லை, ராஜாக்களும் ஆசாரியர்களும். அல்லேலூயா.
எத்தனை ஜீசஸை பற்றி கற்றுக்கிட்டோம்ல, முழுக்க முழுக்க அப்படியே சொத்தாக இருக்கும், முத்தாக இருக்கும். அது மாத்திரம் இல்லை, இதோ மேகங்களுடனே வருகிறார். இயேசு கிறிஸ்து எங்கே வர போகிறாருங்க? ஒவ்வொரு நாளும் காலையில் வானத்தை பார்க்கும்போது வானத்துக்கு ஒரு சல்யூட் எடுங்க. எங்கே எங்கள் ஆண்டவரை காணோன்னு கேளுங்க. என்ன வானம்? எத்தனையோ ஏரோப்ளைன் போகுது, ஒரு நிமிஷத்துக்கு 4 ஏரோப்ளைன் எடுக்குதான். சில சிட்டிஸில் அமெரிக்காலாம் ஒரு நொடிக்கு 4 கிளம்புதாமே. எல்லாம் கிளம்புது போகுது, சிலது வரக்கூட மாட்டுது, எங்கே போய் விழுந்துச்சின்னு தெரில. எங்கள் இயேசு மேகங்களுடனே வருகிறார். எதோட வருகிறார்? கண்கள் யாவும் அவரை காணும். சீஃப் கெஸ்ட்டு எல்லாரும் வர்றதுக்கு முன்னாடி வருவாரா? மொத்த பேரும் வந்து வரலாம் சார்னும் போது வருவாரா? எல்லாரும் வந்து வெயிட் பண்ணோம். Everyone should stand. Let us all stand to welcome the chief guest அப்படின்னும் போது ஒரு பேண்ட் வாசிக்கும், சீஃப் கெஸ்ட் நடந்து வருவார், எல்லாரும் நிற்பாங்க. எல்லாருடைய கண்களும் காணும் எங்கள் ராஜாவை. ஹல்லேலூயா, என் ராஜாவை. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எங்கள் ராஜான்னு சொல்லிக்கங்க. நான் பாஸ்டர் ஆண்டவரை போய் உங்கள் ராஜான்றீங்க, நான் சொல்கிறேன், உங்களுக்கு வேணால் நீங்களும் சொல்லிங்க. ஜீசஸ் மட்டும்தான் எல்லாரும் சொந்தம் கொண்டாட முடியும். அனைவரும் சொந்தம் கொண்டாடினாலும் குறைவே படாத ஒரு சொத்து என்றால் அது இயேசு மட்டும்தான். அல்லையா? நான் இன்றைக்கி சுவாசித்துனுங்கிறேன், ஏன் ஆக்சிஜன்? உங்கள் ஆக்சிஜன் நான் சொல்லிக்கிறோம். எல்லாருக்கும் இருப்பா, ஆளுக்கு ஆக்சிஜனை முடிஞ்சால் சுவாசிச்சுட்டு போ, நுரையீரல் தான் கெட்டு போவோம், ஆனால் ஆக்சிஜனு இருக்குன்றது போல் என் இயேசு அனைவராலும் சொந்தம் கொண்டாடக்கூடியவர். பூமியில் உள்ள அனைவரும் பேரும், இன்றைக்கு 600 கோடி பேர் பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அனைவரும் அவரை சொந்தம் கொண்டாடலாம். எல்லாருடைய கண்களும் அவரை காணுமாம். கண் படைக்கப்பட்டது எதற்காக தெரியுமா? ஒரு நாள் என் ரட்சகரை காணும்படியக்காகத்தான். அல்லேலூயா. கண் தெரியாதவர்கள், கண்ணில் கேட்ராக்ட் வந்தவங்க, கண்ணில் பிரச்சனை இருக்கிறவர்கள், எல்லாருடைய கண்களுக்கும் இயேசு தன்படுவார். அவரை குத்தினவரும் அவரை காண்பார்கள். ஆமென். குத்தினவனுக்கு தெரியும் குத்தினோமா இல்லையான்னு. தெரியுமா தெரியாதா? எப்படி தெரியும்? அவன் மெமரியில் தானே ரெக்கார்ட் ஆகிருக்கு. அவன் நினச்சிக்கிறான் எனக்கு தெரிஞ்சது யாருக்கும் தெரியாது. இல்லை பிரதர், எங்கள் ஆர்டர் கையில் ஒரு ஸ்கேன் மிஷின் இருக்குது, நீங்கள் என்னென்ன பண்ணீங்களோ அத்தனையும் அவர் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கிறார். அந்த ஸ்கேனிங் மிஷின் மனுஷன் கையில் இல்லை, அவ்வளோதான். குத்தினவன் யாருன்னு அவருக்கு தெரியும். எல்லாரும் பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியாகும். ஏன் யோவான் இதை எழுதுறாரு? None of them were ready to receive Jesus Christ. ஜீசஸா போப்பா 2000 வருஷமாக வராருன்றாங்க. ஜீசஸா அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, எல்லாம் ஒன்று தான், எம்மதமும் சம்மதம் யாதும் ஊரே யாவரும் ஆளுக்கு ஒன்று சொல்லுப்பாங்க. அவர் வரும்போது தான் ஐயோ வந்துட்டாரு, சர்ச்சுக்கு போய் ஞானஸ்தானம் எடுக்காமல் போயிட்டோமே, இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்காமல் போயிட்டோமே, இப்போ கூப்பிட்டா ப்ரேயர் பலிக்க மாட்டுதே என்று புலம்புவார்கள். ஆமேன். நிறைய விஷயம் இயேசுவை பற்றி சொல்லிட்டாரு. நான் உங்களை பார்த்து கேட்குறேன், இது வரைக்கும் பைபிள் படிச்சிருந்தீங்களே, இதில் எத்தனை விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சது இருந்தது, எத்தனை விஷயம் தெரியாது இருந்தது? மேக்ஸிமம் எதுவுமே தெரியாதது தான் இங்கே சொல்லியிருக்கார். இப்போ வெளிப்படத்தில் விசேஷம் டீப்பாக போகலாமா வேணாமா? ஆமாம். இந்த இருக்கிறவர் இருந்தவர் வருகிறவர் சொல்கிறாரு, நானே ஆல்ஃபாவும் ஒமேகாவும் ஆயிருக்கேன். அப்படின்னா ஆதியும், ஐ எம் த பிகினிங் அண்ட் ஐ எம் த எண்ட். நான் தான் ஸ்டார்டிங், நான் தான் எண்ட். என் வாழ்க்கையோட ஸ்டார்டிங் யாருங்க? இயேசு. என் வாழ்க்கையோட எண்டு யாருங்க? இயேசு. சொல்லுங்கள் என் வாழ்க்கையோட துவக்கம் இயேசு, என் வாழ்க்கையோட முடிவு இயேசு. ஹல்லேலூயா. இயேசுவை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு தான் யோவான் தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். யோவானுக்கு ஒரு நல்ல கைத்தட்டு கொடுக்கலாமா? யோவான் ஐயா, உங்களை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணி எங்களுக்கு என்ன பிரயோஜனம்? நல்ல வேலை எங்கள் ஆண்டவர் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிங்க. நீங்கள் எல்லார் வீட்டுக்கும் போகிறீங்களே, எல்லாருக்கும் வணக்கம் போடுறீங்களே, எல்லாருக்கும் பிஸ்கட்டு டீ பழம் எல்லாம் வாங்கின்னு போகிறீங்களே, அவங்க ஒரு நாள் சொல்லுவாங்க, உன்னை பற்றியே பேசிட்டு போனியே, இயேசுவை பற்றி எதுனா சொன்னியா? யோவானுக்கு தெரியும். 8 வசனம் ஆகுது, 8 வசனம் வரைக்கும் இயேசுவை மட்டுமே பேசினார். என் செய்தியை கற்றுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, இயேசுவை பற்றி பேசினால்தான் பிறர் வாழ்வார்கள். இப்போ தான் சூழ்நிலையை எக்ஸ்பிளைன் பண்ணுறார். நான் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்காக, அவருடைய ராஜ்யத்தின் பொறுமைக்காக உடன் பங்காளியுமாகிய நான் அவர்களுடைய சாட்சி நிமித்தம் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். என்ன பண்ணிட்டாங்க? தீவில் அனுப்பிட்டாங்க. அந்த தீவுக்கு நாடு கடத்தப்பட்டேன், அங்கே இருந்தேன். கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானேன். என்ன ஆயிட்டாரா? ப்ரே பண்ணினே இருந்தார் பாருங்க, அப்படியே ஆவிக்குள்ளாயிட்டார். இதுனா அனுபவம்னு நமக்கு தெரியல. ஒருவேளை தூங்கும்போது நமக்கு வருது,
டிரான்சியன்ட் ஸ்டேட். அப்படியே கனவுல இருக்கிற மாதிரில நான் எங்கேயோ போயினுங்கிற மாதிரி இருந்துச்சு, பார்த்தா ஆண்டவர் பின்னாடி நிற்கிறார் சொல்கிறாங்க. கேட்டிருக்கீங்களா? நீங்கள் நிஜமாக நடந்து போயிருக்கீங்களா, மனதில் நடந்து போயினுக்கிறீங்களா? சொல்லுங்கள். மனதில். அந்த மனதில் சாத்தான் போட்டு அமுக்குத மீட்க முடியுதா? மீட்க முடியாது. அதனால தான் மனதில் கூட இயேசு இருக்கணும், தூக்கத்தில் கூட இயேசு இருக்கணும், கனவுல கூட இயேசு சொல்லணும், இயேசுன்ற ரத்தத்தை சொல்லணும். லைஃப்பில் எதை மறக்கிறோமோ இல்லையா, எதை மறக்கக்கூடாது, இயேசுவோட பேரை மறக்க கூடாது. கனவு உலகத்தில் யார் இருக்கணும்? இயேசு இருக்க வேண்டும். கனவு உலகத்தில் சாத்தா இருக்கக்கூடாது. கனவே கனவுன்னு இருக்காதீங்க, கனவுக்குள் இயேசு இருக்க வேண்டும். ஆவிக்குள்ளானாரா? எக்கால சத்தம் போன்ற பெரிதான சத்தத்தை கேட்டாரா? கர்த்தருடைய நாள்னு ஒரு வேர்டு சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்ன? உங்களுக்கு ஒரு கேள்வி. கர்த்தருடைய நாள் என்ன நாள்? பேச மாட்டீங்களே. கர்த்தருடைய நாள்னா என்ன நாள்? சொல்லுமா. வருகை நாள், அவர் வரப்போகிற நாள். கர்த்தருடைய நாள் இன்னொரு நாள் கூட சொல்லலாம், அவர் உயிர் தெழுந்த நாள். ஆமேன். எல்லா நாளும் கர்த்தருடைய நாள் தான். ஆமேன். அப்படியும் சொல்லலாம். ஆனால் ஐயா கர்த்தருடைய நாள்னு சொல்கிறாருன்னா அவர் வருகிற நாள். பிதாவாகிய தேவன் பச்சை கொடி காட்டி, ஜீசஸ் போப்பா உன் மக்களை கூட்டி கொண்டு வாப்பா, போப்பா உன் பவரை காட்டுப்பா என்று சொல்லுகிற நாள். தாவீது சொல்லியிருக்கிறாரு, உன் சத்துருக்களை உன் பாதபடி ஆக்கி போடு மட்டும் என் வலது பார்சத்தில் அமரும்னு சொல்லியிருக்காரா. ஜீசஸ் உட்காந்துன்னு இருக்கார். இப்போ இன்னும் ஆப்ரேட் பண்ணல. ஜீசஸோட மிஷன் ஆப்ரேட் பண்ணக்கூடிய இன்னும் பெர்மிஷன் வரல. ஜீசஸ் யூ கேன் அப்படின்னு பிதாவாகி தேவன் சொல்லும்போது ஒரு நாள் வருமே, அந்த நாள். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாள், த டே ஆஃப் த லார்ட். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ள. அப்படின்னா நடக்க போகிற ஏதோ ஒரு சம்பவத்துக்குள் டைம் லைனில் ட்ராவல் பண்ணி நடக்க போகிறத முன்பதாக கர்த்தர் காட்டுறார். இன்றைக்கி புதன்கிழமை இல்லை, நாளைக்கு வேழக்கிழமை ஓஎம்ஆர் ஊழியத்துக்கு போவோம். நாளைக்கு என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. ஒரு ஐடியா இருக்குது, நாங்கள் கிளம்பி போவோம், இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம். ஆனால் ஆண்டவர் ஆல்ரெடி வச்சிருக்கார். ஆமேன். டிவியில் வச்சுக்கிறது போல், படத்தை பார்க்கறது போல், ஒரு காட்சி பார்க்கறது போல் இவரை, இந்த மனிதனை ஆவிக்குள்ளாக்குகிறார். அவர் அதிலே போகிறார், அதிலே சத்தம் வருகிறது. ஆமேன். பார்க்கும்பொழுது ஒரு சத்தத்தை கேட்டேன், பெரிதான சத்தம். என்ன சத்தமா? எக்கால சத்தம். சவுண்டை புரிஞ்சுக்கணும். ஐயா தெளிவாக இருக்கார். என்ன சத்தம்? நாட் அதர் சவுண்ட்ஸ். மின்னல் கிடையாது, இடி கிடையாது, மிருக சத்தம் கிடையாது. என்ன சத்தம்? அப்போ அலர்ட்டாக இருக்கணும். யோவான் ஏதோ ஒன்று சொல்கிறார், கர்த்தருடைய நாளில் என்ன தொனிக்கும், கேர்ஃபுல்லாக இருக்கணும். எக்கால சத்தம். ஆமாம், இன்னைக்கு உலகத்தில் எங்கேயுமே எக்கால சத்தம் தொனிக்கிறது இல்லை, என்னென்னமோ சவுண்டு. எக்கால சத்தம் அதில் சொல்லுகிறது. ஜீசஸ் பேசுகிறாரு, பின்னால் கேட்டுச்சான். யோவானுக்கு எங்கே கேட்குதா? எந்த பக்கம் கேட்குது சொல்லுங்க? பின்பக்கம், இந்த பக்கம் கேட்குது. ஆமேன். நம்ம பிரெயினில் ரெண்டு இருக்குது. இதை 4 பிரெயின் சொல்லுவோம், இதை ஹைண்ட் பிரெயின் சொல்லுவோம், இது பெருமூளைன்னு சொல்லுவோம், இது சிறுமூளைன்னு சொல்லுவோம். இந்த பெருமூளை நீங்கள் தூங்கும்போது தூங்கிடும், இதுக்கு தான் தூக்கம். சிறுமூளைக்கு தூக்கமே இல்லை, தூங்கவே தூங்காது. ஹைண்ட் பிரெயின் பின்னாடி இருக்கிற ஐயாவுக்கு பின்னாடி பக்கமாக கேட்குது. என்னோட ஆசை, எங்கள் அப்பா எனக்கு பின்னாடி கேட்டாலும் நீ தான் வரணும், முன்னாடி கேட்டாலும் நீ தான் வரணும், ரைட்டில் கேட்டாலும் நீ தான் வரணும், லெஃப்டில் கேட்டாலும் நீ தான் வரணும், எனக்கு கேட்காப்பட்டா கூட நீ தான் வரணும்ப்பா. எனக்கு என் ஆண்டவருடைய சத்தம் மட்டுமே என் காதுகளில் தொனிக்க வேண்டும். ஹல்லேலூயா. பின்னாடி ஒரு சவுண்டு கேட்குது, கேட்ட குரல். ஆமென் சொல்ல மாட்டீங்க. என்ன குரல்? இயேசுவின் குரல். உங்களுக்கு யாருக்குமே புதுசாக இருக்காது, அது கேட்ட குரலாக தான் இருக்கும். தாயின் வயிற்றில் உன்னுடைய கரு உருவெடுப்பதற்கு முன்பதாக பேர் சொல்லி அழைத்த குரல் உங்கள் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிருக்குது. அது இன்னைக்கு தெரியாமல் இருக்கலாம், நேரம் வரும்போது கவனத்தில் இருக்கும். ஆமால 90 வருஷம் இந்த பூமியில் வாழ்ந்தேன், என்ன பேர் சொல்லி கூப்பிட்டாருனே தெரில, திடீர்னு ஆவிக்குள்ளானா எனக்கும் அவருக்கும் என்ன இருக்கிறது? கனெக்ஷன் இருக்கு. வாட் இஸ் த கமாண்ட்? ஜீசஸை பற்றி இவ்வளோ படித்தோம். கமாண்ட் என்ன சொல்கிறார்? நீ காண்கிறதை புஸ்தகத்தில் எழுது, இப்போவே எழுது. ஹல்லேலூயா. ஏன்
2026 ஆண்டு பிப்ரவரி மாதம் இந்த 4ஆம் தேதி இந்த ஜிஐ திருச்சபையிலே என் பிள்ளைகள் படிக்க வேண்டும், அதற்காக எழுது. ஹல்லேலூயா. நீ கிரேக்க மொழியில் எழுது, நீ அராமிக் மொழியில் எழுது, என் பிள்ளைகள் அதை தமிழில் மொழிபெயர்த்து படிக்க வேண்டும், நீ எழுது. ஹல்லேலூயா. கை தட்டலாமா? நம்ம ராஜா சொல்லனா இன்னைக்கு கிடைச்சிருக்காது. மொத்த பைபிளில் உள்ள எல்லா புஸ்தகங்களை விட 1000 மடங்கு சத்தியங்களை கொடுக்குற ஒரு புஸ்தகம் தான் யோவானுடைய இந்த வெளிப்படுத்தல விசேஷம். ஹல்லேலூயா. 7 சபைகள், எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்திரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கேயா என்னும் 7 பட்டணங்கள் உள்ள 7 சபைகளுக்கு நம்ம சபைக்கு பேர் கொடுக்கல, அந்த ஊரில் இருந்ததுனால அந்த ஊர் பேர் வருகிறது. ஆமென். என்ன இது சத்தம் என்று திரும்பி பார்த்தாராம். யார் திரும்பி பார்க்குறது? நம்முடைய யோவான் அப்போஸ்தலன். எப்படி இருக்காரு? ஆவிக்குள்ளாக. திரும்பி பார்த்தா 7 பொன் குத்து விளக்கு பார்த்தாராம். எதை பார்த்தாருங்க? 7 பொன் குத்து விளக்கு எங்கே இருக்குன்னா, நீங்கள் மோசையோட ஆசரிப்பு கூடாரத்தில் போனீங்கன்னா, சாலமோட ஆலயத்தில் போனீங்கன்னா பரிசுத்த ஸ்தலம்னு ஒன்று இருக்கும். அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் குத்து விளக்கு இருக்கும். அந்த குத்து விளக்கில் 7 பகுதி இருக்கும். அந்த 7ம் பொன்னால் செய்யப்பட்டிருக்கும், எரிந்து கொண்டிருக்கும். காலையில் எரியணும், சாயந்தரமோ எரியணும். இந்த பொன் குத்து விளக்கு அதில் உள்ள அந்த அந்த கருந்திரிகள்லாம் கட் பண்ணப்பட்டு எரிய விட வேண்டும். அந்த மாதிரி பொன் குத்து விளக்குகளின் நடுவே இயேசு நிற்கிறார். அப்போனா நம்ம யோவான் ஆவிக்குள்ளாகி எந்த பார்ட்டில் போயிட்டாரு? பரிசுத்த ஸ்தலத்தில். பரலோகத்தில் உள்ள ரோல் மாடல், பரலோகத்தில் உள்ள மாதிரியை தான் ஆண்டவர் இங்கே மோசை காட்டினாரா. அதனுடைய ஒரு மாடல் தான் இவர் இங்கே பண்ணியிருக்காரு. அப்போ பரலோகத்துலேயும் என்ன இருக்குது? பரிசுத்த ஸ்தலம் இருக்குது. பரிசுத்த ஸ்தலத்தான என்ன இருக்குது? பொன் குத்து விளக்கு இருக்குது. பொன் குத்து விளக்கு நடுவில் நீங்களும் நானும் போக முடியாது, இயேசு மாத்திரம்தான் போக வேண்டும். நிலையங்கி தரித்திருக்கிறார், மார்கருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். கைத்தட்டுங்க திருச்சபையே. ஜீசஸை டைரக்டா, நேருக்கு நேர், கண்ணுக்கு கண், பக்கத்தில் பார்த்து அவர் மீது சாய்ந்து கொண்டிருந்த யோவான் எழுதி முடித்து விட்டான். அவர் தான் மனுஷகுமாரன், நான் பார்த்த இயேசுதான் அது. ஹல்லேலூயா. எப்படி இருக்கும்ல? நம்ம சில நேரம் கனவு காணுவோம், செத்தவங்க வருவாங்க கனவுல. வந்திருக்காங்களா? தாத்தா பாட்டிலாம் வராங்க, ஏசப்பா வரணும்னு சொல்லு. ஆனால் அவங்க எந்த லோகத்தில் இருக்கிறாங்க, நம்ம எந்த லோகத்தில் இருக்கிறோம் நம்ம தெரியல. கன்ஃபார்ம்டாக ஜீசஸ் சொன்னார், நீ இன்றைக்கு என்னோடு கூட பரதீசில் இருப்பாய்ன்னு அவனை பார்த்து சொன்னார். அப்போனா அவங்க பூமியில் இல்லை, இருக்க முடியாது. ஆமேன். நம்ம ராஜா வந்தார், அங்கே நிற்கிறாரு. ஆமேன். இன்னையிலேருந்து ஜெபம் பண்ணுங்க, ஜீசஸ் நீங்கள் என் கூட என்னோட கனவில் வாங்க. சன் ஆஃப் மேன், மனுஷ குமாரன். அவரை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள். அவருடைய சிரசு மயிரும் வெண்பஞ்சை போலும் உறைந்த மழையை போலும் வெண்மையாக இருந்தது. நான் உங்களை பார்த்து கேட்குறேன், யோவான் இயேசுவோட மார்பில் சார்ந்த சீசனில் எப்பனா நைஸாக இயேசு தலையை தொட்டிருப்பானா? கேள்வி. எத்தனை பேர் தொட்டிருப்பான்றீங்க? ஏங்க இது ஜீசஸ்க்கே அவனை பிடிக்குதுங்க. தூங்கிட்டு இருக்கும்போது தோண்டணுமானா? தெரியாமல் தோறதாண்ணா? அன்னைக்கிற ஜீசஸ் தலை முடியெல்லாம் தொட்டு தொட்டு பார்த்துருப்பான். ஜீசஸ் முடி சூப்பராக இருக்குது ஜீசஸ், இல்லை எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது ஜீசஸ். வெண்பஞ்சை போல் இருக்குது ஜீசஸ், உறைந்த மழையை போல் இருக்குது ஜீசஸ், வெண்மையாக இருக்குது ஜீசஸ்ன்னு சொல்லியிருப்பான். அவர் இறந்துட்டார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார், போயிட்டார். போய் கவனிங்க, போய் 60 வருஷம் ஆகுது. 60 வருஷமாக அவன் அவரை பார்க்கல, அவருக்காக ஊழியம் செஞ்சுனுங்கிறான். போயிட்டாருன்னு நினச்சினுங்கிறான். வராரு இவனை ஆவிக்குள்ளாக்கி, அதே தலைமுடியை காட்டுறாருப்பா. நம்ம என்னத்தை பார்ப்போம்ப்பா? செத்துட்டவங்க வந்தாங்கன்னா என்னத்தை பார்ப்போம்? தலைமுடி, அதே முடி. அவர் சின்ன வயசில் இருப்பார்ல, அந்த மாதிரி முடி வச்சுருக்கிறாரு. நான் கனவுல பார்த்தேன். அல்லேலூயா. யாரை நாம் பார்க்க போகிறோம்? திருச்சபையே, நம் இரட்சகரை தான் நாம் காண வேண்டும். உலக இரட்சகர் இயேசு, அனைத்து மனுகுலத்தின் இரட்சகர். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல், his eyes were as flame of fire. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போயிருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்திரைச்சலை போல் இருந்தது. தமது வலது கரத்திலே நீட்டுங்க 7 நட்சத்திரங்களை எழுந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறம் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. அவனோட இயேசு அது. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நீங்கள் யோவான் இடத்துல இருந்தா, இது எங்கள் ஜீசஸ்ப்பா, இது எங்கள் ஜீசஸ், நான் ஒரு 60 வருஷமாக மிஸ் பண்ணுறேன்.
எனக்கு 30 வயசு இருக்கும்போது எங்கள் இயேசு இறந்தார். இன்னும் கம்மியாக இருந்திருப்பான் போல், யோவானுக்கு 20 சில்லற, அவ்வளோதான். எனக்கு 20 வயசு இருக்கும்போது எங்கள் இயேசு இறந்து உயிர் தெழுந்து போயிட்டார். இன்றைக்கி நான் பார்க்குறேன், எங்கள் இயேசு இப்படி இருக்கார், எங்கள் இயேசு இப்படி இருக்கார், எங்கள் இயேசு இப்படி இருக்கார் என்று எழுதுகிறான். அவரை பார்க்கும்போது செத்தவனை போல் அவர் பாதத்தில் இருந்தான். அப்பா, இந்த பைபிள் உன்னை பற்றி சொன்னதெல்லாம் உண்மைப்பா, நீ மரித்தும் உயிரோடு இருக்கிறாய் என்று சொன்னார் என்று காலில் விட்டாங்க. ஐயோ, இதை படிக்கும்போது எனக்கு ரொம்ப உடம்பெல்லாம் புல்லரிக்குது. அவர் தமது வலது கரத்தை என் மேல் வைத்து, அல்லேலூயா. அப்போ நான் கேட்குறேன், சாமி 7 நட்சத்திரத்தை எங்கே வச்சுட்டு அவன் மேலே கை வச்சிங்க? என்னத்தை வச்சுக்கிறாரா? நட்சத்திரம். நீங்கள் நைட்டில் வெளியே போயிட்டு கண்ணை திறந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணுக்கு தெரிய நட்சத்திரம்லாம் உங்கள் சூரியனோட பெருசு. சூரியனோட சின்னதாக இருந்தால் உங்கள் கண்ணுக்கு தெரியாதான். அப்போ சூரியனோட பெருசு. உங்கள் சூரியன் எவ்வளோ பெருசு தெரியுமா? 10 லட்சம் பூமியை அங்கே வைக்கலாம். இந்த பூமி எவ்வளோ? இந்த பூமியே 10 லட்சம் சூரியனில் வைக்கலான்னா அப்போ நைட்டில் தெரிகிற நட்சத்திரம் சூரியனோட பெருசுனா என்ன மெகா ஸ்ட்ரக்சரு! அதை அவர் கையில் வச்சிருக்காரு, அதை இவன் பார்க்குறான். நட்சத்திரமும் வச்சிருக்காரு. கவனிங்க, he is a god of macrocosm, he is the god of microcosm. நட்சத்திரத்தையும் கையில் வைக்க முடியுது. இந்த பொடி பையனாகிய நம்ம தலைமையிலையும் கை வைக்கக்கூடிய கிருபை அவருக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆச்சரியமாக இருக்குல்ல? இவர் காலில் விழுந்ததும் நான் யோசிக்கிறேன், டக்குன்னு அந்த கை சின்னதாகி சாஃப்டாக தடவுது. தெரியுங்க யோவானுக்கு, என்னை தடவி கொடுத்த அதே கரங்கள், என்னை கிருபையாய் தொட்ட அதே கரங்கள், என்னை வாழ வைத்த, நான் சொல்லாமேன்னு சொல்லுங்க, என்னை வாழ வைத்த அதே கரங்கள், என்னை வளர வைத்த அதே கரங்கள், எனக்கு 5 அப்பம் 2 மீனை சாப்பிட கொடுத்த அதே கரங்கள், 7 அப்பம் சில சிறு மீன்களை சாப்பிட கொடுத்த அதே கரங்கள். ஆமென். கடலின் நடுவே பேதுரு விழும்போது தூக்கிவிட்ட அதே கரங்கள், குஷ்டரோகியை தொட்டு சுகமாக்கின அதே கரங்கள் அவனை தொடுகிறது. என்ன சொல்லுது தெரியுமா? தொட்டு பயப்படாதே. ஹல்லேலூயா. நீ பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவருமாயிருக்கிறேன். ஐ ஆம் த பிகினிங், ஐ ஆம் த ஃபர்ஸ்ட் அண்ட் ஐ ஆம் த லாஸ்ட். நான் தான் முதன்மை, நான் தான் கடைசி. பெரிய ரகசியம் படிக்கலாமா? மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன். நான் செத்தேன், ஆனால் சொல்லுங்க உயிராக இருக்கிறேன். திருச்சபையே, ஆதாம் காலத்தில் இன்று வரைக்கும் மரித்தவர்கள் அநேகர் உண்டு. மரித்தவர்களே, இவர் மாத்திரம்தான் சொன்னார், மரித்தேன், இதோ சதா காலங்களும் உயிரோடு. I was dead and behold I am alive forevermore. எப்படி இருப்பேன்? இனிமே உயிரோடு இருப்பேன். நான் தான் சொன்னேன், ஜீசஸை பற்றியில் உள்ள எல்லா விஷயத்தையும் அண்டர்லைன் பண்ணிங்கன்னு. மரணத்துக்கும் பாதாளத்தினுடைய திறவுகளை உடையவராக இருக்கிறேன். அல்லேலூயா. மரித்தவங்க போகும்போது யாரை மீட் பண்ணுறாங்களோ இல்லையோ, ஜீசஸை பார்க்கணும். சாவி யார் கையில் இருக்குது? இயேசு கையில். அல்லேலூயா. இப்போ சொல்லுங்கள், தாவீது சொன்னது கரெக்ட் தானே? நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், முது கோலும் முது தடியும் என்னை தேற்று. நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகள் பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது. யோவான், நான் உன்னை தொட்டேன், உனக்கு நல்லா எழுதக்கூடிய ஸ்கில்லு தரேன், பார்க்கறது கண்ணுக்கு தெரியுது, நான் சொல்கிறதெல்லாம் எழுதுனார். அதான்ப்பா வெளிப்படுத்துகிற விசேஷம். சாதாரணமான புஸ்தகம் அல்ல, டெய்லி நீங்கள் கேட்க வேண்டிய புஸ்தகம். முடிவெடுங்க, ஒரு வசனமாவது ஒரு நாளைக்கு வெளிப்படுத்துகிற விசேஷத்துலேருந்து படிங்க. வெளிப்படுத்துகிற விசேஷத்தை கேட்டுக்கொண்டே இருங்க. ஆமேன். ரகசியத்தை சொல்கிறாரு, என் வலது பாரசத்தில் நீ கண்ட இந்த 7 நட்சத்திரங்களையும் 7 பொன் குத்து விளக்கின் ரகசியங்களை எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளான் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகள். ரகசியத்தை சொல்ல போகிறாரு. நீ கண்ட 7 நட்சத்திரம் 7 தூதர்கள். ஆமேன். 7 குத்து விளக்கு 7. இப்போ புரிஞ்சிருச்சு, ஜீசஸ் தான் சபையை பற்றி பேச போகிறார். உலகத்தை பற்றி பேசுவதற்கு முன்பதாக, உலகத்தினுடைய முடிவை பற்றி பேசுவதற்கு முன்பதாக, சாத்தானுடைய முடிவை பற்றி பேசுவதற்கு முன்பதாக, கவனிக்கிறீங்களா? சாத்தானுடைய முடிவை பற்றி பேசுவதற்கு முன்பதாக தன் சபையை பற்றி முதலாவதாக பேசுகிறார். தன்னை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணார், தன் சபையை பற்றி பேசுகிறார். நம்ம அப்படியே ஏஞ்சி நின்று கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லலாமா? ரீ காதா லாபா ஷாரா ரா காதா லாபா ரா காதீரி.
ரே 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 ரி கர 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 கர. நம் ஆண்டவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவர். அவர் உன்னதர், அவர் உயர்ந்தவர். ஆமென். இருந்தவரும் இருக்கிறோம் வருகிறோம் ஆகிய அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், அவர் பராக்கிரமுள்ள தேவன், அவர் 7 நட்சத்திரங்களை கைகளை உடைக்கிற தேவன். ஆமென். அவரை போல ஒரு பரிசுத்தமுள்ள தேவன் இல்லை, அவரை போல ஒரு உண்மையுள்ளவர் இல்லை, அவளை போல மகத்துவர் இல்லை. ஆமென். அல்லேலூயா. ஒருவரும் சேரா ஒளியினில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே, மனிதருள் யாரும் கண்டிரா மகிமையுடையவர் எங்கள் ஆண்டவரை பார்த்து சொல்லாமா? நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பே. நீரே நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பே. ஏழ்வலாம் நீரே, உமக்கு ஆரம்பம் இல்லையே. ஏழ்வலாம் நீரே, உமக்கு முடிவொன்றும் இல்லையே. சொல்லாமப்பா. ஏழ்வலாம் நீரே, உமக்கு ஆரம்பம் இல்லையே. ஏழ்வலாம் நீரே, உமக்கு முடிவொன்றும் இல்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே, உமக்கு உரு ஒன்றும் இல்லை. நீரே நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பேன். பலபா ஷபரி பலதன மாக்கரபா ஓ ஷியாந்தர வாக்கரபரி பலபோ சிவிர பலவாக்கரபா. சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். நீர் இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் பரிசுத்தராய் நீர் வீற்றிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு இந்த வெளிப்படுத்தினல் விசேஷம் மூலமாக எங்களோடு அநேக காரியங்களை நீர் பேசி நீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் எங்க மத்தியில நீங்க அசைவாட போவதற்காக நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். வெளிப்படுத்தினல் விசேஷம் 1வது அதிகாரம் 20வது வசனம். என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தை 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், யோவானுக்கு ஆண்டவர் அநேக காரியங்களை வெளிப்படுத்துகிறார், பரலோக தரிசனத்தை வெளிப்படுத்துகிறார். யோவான் பார்க்கும் போது நம் ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வலது கரத்துல 7 நட்சத்திரங்களை உடையவராய் நாம் பார்க்கிறோம். அவர் இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் என்றென்றைக்கும் சதா காலமும் உயிரோடு இருக்கிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய கரத்துல பாதாளத்திற்குரிய திறவுகோலை உடைய தேவனாய் இருக்கிறார். இந்த 7 நட்சத்திரங்கள் எதை குறிப்பிடுகிறது என்றால் 7 சபையின் தூதர்களை குறிப்பிடுகிறது. அந்த 7 குத்து விளக்குகள் பார்த்தீங்கன்னா 7 சபைகளை குறிப்பிடுகிறது. இது எதை காட்டுகிறது என்றால் கர்த்தர் சபையின் தலைவராய் இருக்கிறார் என்பதை இந்த அதிகாரம் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கும் கூட இந்த கடைசி காலத்துல நம்ம அநேக பாடுகளை, சபைக்கு எதிராக அநேக உபத்திரவங்கள், அநேக பாடுகள், கிறிஸ்துவர்களை துன்புறுத்த
துன்புறுத்தும்படிக்கு சத்ருவானவன் அநேக காரியங்களை கொண்டு வந்தாலும் நாம் பயப்பட தேவையில்லை. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அவர் தலையாய் இருக்கிறார். சபையை பாதுகாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இதோ சாத்தானால நம்மளுடைய சரீரத்தை மாத்திரமே அழிக்க முடியும். ஆனால் நம் தேவாதி தேவன் நம்முடைய ஆத்துமாவுக்கு அவர் ஆத்துமா நங்கூரமாய் இருந்து நம்முடைய ஆத்துமாவை பாதுகாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்முடைய சபைக்கு அவர் ஆதரவாய் இருக்கிறார். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ள முடியாதென்று. இன்றைக்கும் கூட நம்ம விசுவாச அறிக்கை செய்யலாமா? நம்முடைய ஜிஐ சபைக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்துருக்களை பார்த்து நாம் பேச போகிறோம். இதோ கிறிஸ்து இயேசு நம்முடைய சபைக்கு அவர் தலையாய் இருக்கிறார். இதோ கர்த்தர் நம்முடைய சபையை அவர் உயர்த்துவார். எந்த பாதாளத்தின் வாசல்களும் நம்முடைய சபையை மேற்கொள்ள முடியாது என்று நம்ம விசுவாசமா கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில இதோ அந்த சாத்தானை எதிர்க்க போகிறோம். இப்பொழுதே இதோ பரலோகத்தில் இருந்து கர்த்தர் வல்லமை அனுப்பி இதோ கர்த்தர் நம்முடைய சபையை கட்ட போகிறார். ஓரியாந்தர பலபா ஷபரி பலபா கரபா ஓரிகா பாலா ஷபரி பலபா கரபா ஓரியாந்தர பலபா ஷிபிர பலபா கரபா ஓரிகா பாலா ஷிபிர பலபா கரபர பலபா ஓ ஷபா பாபா 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 ஓரி பலபா ஷபரி பலபா கரபா ஓரியாந்தர பலபா ஷிபிர பலபா கரபா ஓரிதர பரியாந்தர பலபா ஷிபிர பலபா கரபா ஷபா பாபா 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 ஓரே ரே ரியாந்தர கரபரி பலபா கரபா ஓரி பலபா ஷபரி பலபா கரபா ஓரி பலா கபரி பியாந்தர கரபா. எந்த பாதாளத்தின் வாசல்களும் நம்ம ஜிஐ 611 சபையை மேற்கொள்ள முடியாது. எல்லா சத்ருவின் திட்டங்களை கர்த்தர் அபத்தமாக்கி போடுகிறார். அவர் நம்முடைய சபையின் தலையா இருக்கிறார். நாம் அவருடைய அவயங்களா இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் ஒன்றாய் இணைக்கப்பட்டு இருக்கிறோம். இதோ அவருடைய தேவ தூதர்கள் நம்முடைய சபையை பாதுகாக்கும்படிக்கு இதோ ஒவ்வொரு சபைக்கும் அவர் நியமித்துக் கொண்டிருக்கிறார். ஓரியாந்தர பாக்கரபா. நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வருடத்துல கர்த்தர் எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிற அப்பா எல்லா ஆண்டவரே தரிசனத்தை நீங்க நிறைவேற்ற போறீங்க அப்பா. அப்பா தரிசனம் குறித்த காலத்தில் வைக்கப்பட்டு இருக்கிறது. அது தாமதித்தாலும் அதற்காக நாங்கள் காத்திருக்கிறோம். அது நிச்சயம் நிறைவேறும் ஆண்டவரே. அப்பா தேவரீ நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அப்பா நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. சத்ரு எங்களுக்கு எதிராக எழும்பினாலும் நீர் ஆண்டவரே சத்ருவை துரத்தும்படிக்கு நீர் எதிர்த்து கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவியானவர் இன்றைக்கு ஜெயக்கொடி ஏற்றுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அன்றைக்கு அந்த 7 திருச்சபைகளை பாதுகாத்தது போல இன்றைக்கு இந்த கடைசி காலத்துல உமக்காக உண்மையாய் எழும்புகிற ஒவ்வொரு திருச்சபைகளை நீங்க பாதுகாக்கிறீங்க. ஒவ்வொரு கிறிஸ்துவர்களை நீங்க பாதுகாக்கிறீங்க. ஒவ்வொரு ஊழியக்காரர்களை மிஷனரிமார்களை நீங்க பாதுகாக்கிறீங்கப்பா. எந்த பாதாளத்தின் வாசல்களை எங்களை மேற்கொள்ள முடியாது. தாவீதின் திறவுகோலை உடையவர் அப்பா நீர் எங்களோடு கூட ஜெய கிறிஸ்துவாய் சதா காலமும் வீற்றிருப்பதற்கால எங்களுக்கு எந்த குறையும் வராது ஆண்டவரே. நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதோ நீர் எங்களை தொடர்ந்து எங்களை நீங்க உம்முடைய வெற்றியின் பாதையில நடத்த போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே பெரியவராயிருந்து பெரிய காரியம் செய்யும். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே ஆமென். ஷாலோம். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏர் அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.